Taste the Daily. திருப்பத்தூர் அருகே பட்டப்பகலிலேயே வீட்டின் வெளியே நிறுத்தி இருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருணாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த திருப்பதி தென் அக்ரஹாரத்தில் உள்ள ரத்த பரிசோதனை நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல பணிக்கு சென்றபோது தனது இருசக்கர வாகனத்தை அருகே இருந்த வீட்டின் வெளியே நிறுத்திய நிலையில் அதனை ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். விடிய அரசின் காவல்துறையினர் மீது அச்சமில்லாததால் பட்டப்பகலிலேயே திருட்டு சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனியில் முன்னாள் திமுக பிரமுகரின் மகன் போதையில் வாகன காப்பக ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தேனி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வாகன காப்பகத்தில் திலீப் குமார், சதீஷ்குமார் என்ற ஊழியர்கள் இரவு பணியில் இருந்தபோது மது போதையில் அங்கு சென்ற தேனி முன்னாள் திமுக நகர செயலாளர் இலங்கேஷ் ரவன் மகன் ரவிக்குமார் கூலிப்படையினரை வைத்து இருவரையும் தாக்கியுள்ளார். இந்த வீடியோ வெளியான நிலையில் ஆளும் கட்சியினரின் அராஜகத்தை ஏவல் துறை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள ஐயம்பாளையம் காவிரி ஆற்றில் இருந்து 25 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. முகம் முழுவதும் சிதைந்துள்ளதால் இறந்தவர் யார், எந்த ஊரை சார்ந்தவர் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இளைஞரின் உடல் மீட்கப்பட்டு உடற்கூறாய்வுக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலையா தற்கொலையா என விசாரணை நடைபெற்று வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலைகளும் மர்ம மரணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.